ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து இனிவரும் காலங்களில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்படும் படகின் ஓட்டுநருக்கு 6 மாதம் சிறை தண்டனையை விதிக்கப்படும் என இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கினார். வணக்கம் விஸ்வநாதன், எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மேலும் என்னென்ன விதிகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை விட்டு சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று காங்கேசன் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படகையும் அதில் இருந்த 23 மீனவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி பின்னர் சிறையில் அடைத்தது. இந்த நிலையில் மீனவருடைய சிறை காவல் தேதி முடிந்து இன்று 2வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் மீனவர்களை விசாரணை நடத்திய நீதிபதி 20 பேர்கள் மட்டும் விடுதலை செய்துள்ளார். மேலும் 2 விசைப்படைகளின் ஓட்டுநர்கள் 6 மாத சிறை தண்டனையும், ஏற்கனவே எல்லைதான் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட ஒரு மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர் மிகுந்த கவலை அடைந்துள்ளது, வேதனையை அடைந்துள்ளனர். இனிவரும் காலங்களில் எல்லைதாண்டி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படையின் ஓட்டுநர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என கடுமையான எச்சரிக்கை நீதிபதி விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.